ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தாங்க சாய் ஸ்மார்ட் விஷன்லேருந்து சுமதி நாகேந்திரன் பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோங்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட்டி ஷாப்பிங்க. ஆமாங்க, பைமோட்டி ஷாப்பிங்கில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் பைமோட்டி ஷாப்பிங்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பைமோட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப தரமான பொருட்களாக நமக்கு தராங்க. ஸோ எல்லாருமே பைமோட் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நம்மளோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுவையான மத்தி மீன் குழம்பும் குயில் மீன் வறுவலும் தாங்க பண்ண போகிறோம். உங்கள் யாருக்கெல்லாம் மீன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டுங்க மீன் குழம்பும் மீன் வறுவலும். பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. சரி, நம்ம இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வறுக்கறக்கு மீன் வந்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நல்லா மசால் தடவிட்டு நம்ம ட்ரை பண்ண வச்சல ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கணும். நான் மசால் மட்டும்தாங்க போடுறேன், அதில் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம மீன் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்க ஈரத்துக்கே நல்லா இந்த பவுட்ரு எல்லாமே நம்ம மீனுக்குள்ளே நல்லா இறங்கிடும். ஸோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். மீன் வறுக்கிற பொடியில் வந்துட்டு ஜஸ்ட்டு மீனை மட்டும் நல்லா முழுசாக தடவி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், சரிங்களா? அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மத்தி மீன் குழம்புக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு 1/2 கிலோ மத்தி மீன். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், 3 தக்காளி, மசால் பொடி பார்த்திங்கன்னா மீன் குழம்பு பொடி, மல்லிப்பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம வெங்காயம், தக்காளி, சோம்பு, வரமிளகா இதெல்லாம் போட்டு தாளித்து மசால் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மசால் பொடியையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஆறின பின்னாடி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு இப்போ எப்படி குழம்பு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசால் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே நம்ம புளி கரைச்சி வச்சுருப்போம், அதையுமே ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா கூட இதையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இதுலேயே நம்ம எல்லாமே போட்டோம். நல்லா ஒரு 20 மினிட்ஸ் மீன் குழம்பு கொதித்த பின்னாடி மீன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீனை ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா மீன் வந்து வெந்து சூப்பரான மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இப்போ மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஆசையாக இருக்குதுன்னு, எப்படா சாப்பிடுவோன்ட்டுருக்கு. சரி வாங்க, அடுத்து நம்ம வறுக்கறக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மீன் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசால் பொடி போட்டு வச்சுருந்த மீன் எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுத்தாலும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் நல்லா இந்த மாதிரி செமி ஃப்ரையாக பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணாமல் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா சூடாக சாப்பாடு போட்டு பாருங்கள், கொதிக்க கொதிக்க இருக்குது சாப்பாடு. நல்லா சூடாக சாதம் வச்சுட்டு மீன் குழம்பு ஒரு 2 கரண்டி, மீன் ஒரு துண்டு எடுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மீன் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். அது கூடயே வந்து நம்ம வறுத்த மீனும் எடுத்து வச்சுக்கலாங்க. எங்கள் வீட்டில் வறுத்த மீன்லாம் பார்த்திங்கன்னா வறுக்கவே காலியாயிரும், அவ்வளோ ஃபேவரெட்டு. குழம்பு மீனும் அப்படித்தாங்க. பாருங்கள், சூடாக ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. நல்லா எனக்கு பெசரவே முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது சாப்பாடு. நல்லா குழம்புல மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துண்டு வறுத்த மீன் பீஸு இது ரெண்டையுமே வச்சுட்டு நீங்கள் அப்படியே வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அமிர்தமாக இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு, மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுவலோட ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.